ராதே கிருஷ்ணா. இவர்தான் மாம்பழ ராமானுஜர். மாம்பழ எம்பெருமானார் அப்படின்னு பெயர். அழகா ராமானுஜர் முழங்கால் டயர்டாகி உட்கார்ந்த ஒரு இடம் இந்த இடம்தான். ரொம்ப ஜம்முன்னு இருக்கார். பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் சாத்தியிருக்கு, ஆனால் கட்டாயம் பார்த்துக்கோங்க. ஆச்சரியமானவர். இதுதான் ராமானுஜருடைய அற்புதமான பாத கமலங்கள். ராமானுஜருடைய பாதம் இவ்வளவு பெருசு இருந்திருக்கு. இங்கே இருந்தால் எல்லாரும் உட்காந்துட்டு போவா. இந்த இடம் தான் முழங்கால் முறிச்சான்னு. இந்த படி அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கும். எப்படி மலை ஏறினோம்னா இங்கேருந்து 2 கிலோமீட்டர். நாராயணாத்ரி சேஷாத்ரி எல்லாம் இங்கே பாஷ்யக்காரல சந்நிதி அப்படின்னு போட்டிருக்கா. ராமானுஜருடைய பாத கமலங்கள் திருமலையில் நன்னா அழகாக சேவிச்சுக்கோங்க. ராமானுஜருடைய பாதங்கள் இவ்வளவு பெருசு இருந்திருக்கு கரெக்டாக. இதுதான் அந்த மாம்பழ எம்பெருமானாருடைய சந்நிதி. அத்தியாச்சரியமான ராமானுஜருடைய சந்நிதி. அழகாக இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு புளிய மரம். நம்மாழ்வார் புளிய மரம் பந்தில் தானே உட்காந்து தபஸ் பண்ணார். அழகான ஆச்சரியமான சூரிய கிரணங்கள் அப்படி பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கேன். அழகான ராமானுஜருடைய சந்நிதி ஜோரா. தோ இந்த மரம் இருக்கு பாருங்கோ, இதுதான் ராமானுஜர் நட்ட மாங்கொட்டையிலிருந்து வந்த மா மரம். ரொம்ப ஆச்சரியமான மரம்னு இதை தான் எல்லாரும் சொல்கிறா. ராமானுஜர் நட்ட கொட்டையிலேருந்து வந்த அழகான மாமரம். அப்போ ராமானுஜருக்கு மலையப்பன் கொடுத்த பிரசாதத்திலேருந்து வந்த மாமரம். இந்த இடத்துல தான் பெரிய திருமலை நம்பிகள் பெருமாளுடைய பிரசாதத்தை கொண்டு வந்து ராமானுஜருக்கு கொடுக்க ராமானுஜர் ஸ்வீகரிச்சுண்ட ஒரு இடம் இந்த இடம். அத்தனை ஆச்சரியமான மாம்பழ எம்பெருமானார் இவர் தான். நிச்சயமாக பரமானுகிரகம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இந்த ராமானுஜர். கோட்டி ஜன்ம சுகிருத்தம். சீக்கிரத்தில் ராமானுஜர் உங்களை கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணட்டும். ராதே கிருஷ்ணா.